ரேவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, சுத்தமாக வீசி வந்து போக மாட்டேங்குது. பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும். நம்ம ரேவதி மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க. சந்திரகலா வந்து தன்னோட புருஷனை வந்து அடிக்கடி மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது. கார்த்தி மட்டும்தான் சந்திரகலாவை எதிர்த்து நிற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தெல்லாம் நம்ம நிரூபித்து அம்மா கிட்ட கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பூஜை வந்து நல்ல விதமாக வந்து கார்த்தி வந்து அவங்க அம்மாக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்திரகலாவையும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. ரேவதி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து எப்போதும் போல் சந்திரா வந்து நீ இதுக்கு தான் லாய்க்கு என்னென்னமோ சொல்லுவேன், ஆனால் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உடனே கோச்சிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரகலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு அப்படி வந்து பேசுகிறதுக்காக வந்து போகிறாங்க. நம்ம சந்திரகலா இனிமேட்டு இந்த விஷயத்தை வந்து சும்மாலாம் விடக்கூடாது, நல்லபடியாக இங்கே பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்கட்டும், நம்ம சந்திரகலா வந்து பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஃபாலோ பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல சிவனாண்டி தான் வர சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி சிவனாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சந்திரகலா வந்து வராங்க. வந்த உடனே என்னங்க நம்ம பண்ணுற திட்டம்லாம் இப்படியாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யார் கூட திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இவங்க கார்த்தியை மாட்டி விடணும்னு அக்காவுக்கு விசுவாசியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, ஒன்றும் புரியலையே. அப்போனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியெல்லாம் யார் காரணங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ரேவதி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யார் கூடயே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்தா சிவனாண்டியோட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ரேவதிக்கு இப்போ தான் தெரியுது. இவங்க ஏன் இவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது தான் சிவனாண்டி தான் இவங்களோட ஹஸ்பண்டுங்கிற விஷயமே முதல்ல நம்ம ரேவதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்படியா, அப்போனா சிவனாண்டி நம்ம குடும்பத்துக்கு எதிரினா இவங்க பேச்சை கேட்டுட்டு தான் இத்தனை நாளாக நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் சிவனாண்டிக்கு வந்து தெரியுதா. இதை அம்மா கிட்ட வீடியோ ஆதாரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரகசியமாக வந்து பேசுகிறாங்க. கார்த்தியோட அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல. அப்போனா இப்போ நம்ம கார்த்தி பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், அபிராமி அம்மா இங்கே இல்லாததுக்கு முக்கிய காரணம் இவங்க தானா, சிவனாண்டி சந்திரகலாவும் தான் யோசிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை முறியடிக்கணும் தான் நம்ம அபிராமி அம்மா இது மாதிரி முடிவெடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஜீர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சரிங்க அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும், கார்த்தி தான் ராஜாங்கிற விஷயம் நமக்கு தெரியும், அதே மாதிரி எல்லார்ட்டையும் வந்து நிரூபிக்கணும்னு தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் என்ன செஞ்சாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெருங்கூட்டமே இருக்குது, இதனால தான் நம்ம தோத்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கிய ஆளாக நான் இருப்பேன். என் புருஷனை என்னை தாண்டி தான் நீ மாட்டி விட முடியும், அவர் என்னோட ஹஸ்பண்ட், இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து சந்திரா எதுவும் தெரியாமல் வீட்டில் வந்து இருக்கிறப்ப நம்ம கார்த்தி வந்து நல்லபடியாக வந்து பூஜை பண்ணி முடிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து தான் பார்க்குறாங்க. ஏன்னா ரேவதிக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்கிறனால அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மாடி ரேவதி எங்கம்மா இருக்க, நானும் உங்கள் பேரன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பூஜையில் கலந்துக்கணும் தான் ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் இந்த ரகசியம் தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படியே நின்றுட்டு இருக்கேன். இதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கார்த்திக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா என் பேரனை நீ தான் நல்ல விதமாக பார்த்துக்கணும், இப்போதைக்கு நீங்கள் ராஜா கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேணாம், போக போக எல்லாத்தையும் வந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா, ஆனால் என் பேரனும் என் பேத்தியும் நம்ம குடும்ப ஒற்றுமைக்காக வந்து பாடுபடுறீங்க, இதில் முக்கிய பங்கு வந்து விளைவிச்சிட்டா நம்ம அபிராமி. ஆமாம், அத்தையுடைய தியாகத்தை நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன், அதுக்கு உறுதுணையாக நான் இருப்பேங்கிற மாதிரி அபிராமி அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. நம்ம ரேவதி மாட்டுங்க அவங்க ரூமில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை நான் உங்களை விட்டுட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதுக்கு எல்லாரும் காரணமாக இருந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், கார்த்தி இவ்வளோ நாளாக வந்து அமைதியாக இருந்துட்டாப்ல, நான் இதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன், கார்த்தியோட சேர்ந்துக்கிட்டு நான் என்னென்னலாம் பண்ணுறேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அபிராமி அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி. அப்பன்னு பார்த்து ரேவதி வந்து சந்திரகலா போகிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பெட்டுக்கடியில் அபிராமி அம்மாவோட ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறாங்க. வச்சு முடித்தோன்னே அப்படியே வந்து போகிறாங்க. போனோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து சந்திரா முன்னாடி வந்து செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன இவ முறைக்கிறாளா இல்லை பார்க்குறாளா ஒன்றும் புரியல. என்ன ரேவதி அப்படி பார்க்குறேன், ஏன் நான் பார்க்கக்கூடாதா, என்ன ஆச்சு, நீங்கள் முதல்ல எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க. அம்மா என்னம்மா இப்போல்லாம் நீங்கள் சித்தி பேச்சை கேட்டுட்டு எல்லாருமேலேயும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது
ஏய் நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? உன்னோட சித்தி என்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே, சந்திரா எதுக்கு கோவப்படுற? அவள் கேட்குறதெல்லாம் நியாயமாக தானே இருக்குது. இவங்க சந்தேகப்படுறது என் புருஷன் மேலே, அது சரியில்லை. இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நான் கேட்டேன். இவங்க என்னென்னலாம் தெரியுமா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போதே, ஐயோ நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டாளா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சந்திரகலா. என்ன செய்யறதுன்னு தெரியாமல், இல்லைம்மா இவங்க உங்ககிட்ட சொன்னாங்கல்ல இது மாதிரி கார்த்தி தான் அங்கே போய் பூஜை பண்ணுவாங்கன்னு, ராஜாவை ஏன் இப்படி எல்லாம் மாட்டி விட்றாங்கன்னு தெரியவே இல்லை, அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி செமையாக வந்து கோவப்படுறாங்க. இவன் என்ன ரேவதி வெளிநாட்டுக்கெலாம் போகிறான்னு நினச்சா இவன் என்ன சேர்ந்து வாழ்கிற மாதிரி முடிவில் இருக்காளா? இப்படி வந்து புருஷனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து யோசிக்கிறாங்க நம்ம சந்திரகலா. எனக்கு தான் நீ பதில் சொல்லலை, அவன் புருஷனுக்காக பேசிகிட்டு இருக்கா ரேவதி. அப்படி இருக்கும்போது நீ கேட்டு தான் ஆகணும். என்ன சந்திரா, நீ எனக்கு பதில் சொல்ல வேணாம். அடிக்கடி நீ வந்து மாப்பிள்ளை மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போ என் பொண்ணு கேட்குறா, அதுக்கு விளக்கத்தை வந்து சொல்லு. ஏமா நான் உன்னை தூக்கி வளர்த்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது அக்காவுக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்கிற ராஜாவை நம்ம எப்படி மாட்டி விடாமல் இருக்க முடியும்? அதுக்காக தான் நான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ரேவதி அப்படின்னு சொல்லும்போதே, யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரேவதி அவங்கக்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் நல்லவங்க போலே இருப்பாங்கம்மா, அவங்க தான் பெரிய நம்பிக்கை துரோகியாகவே இருப்பாங்க. எல்லா உண்மையை நிரூபிக்கணும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க கடைசியில் அசிங்கப்பட்டு தான் நிற்பாங்கன்னொன்னே, யாரை நீ சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சந்திரகலா வந்து கத்துறாங்க. நான் யாரையும் சொல்லலையே, பொதுவாக தானே சொன்னேன். நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அப்போனா நீங்கள் தான் அந்த நம்பிக்கை துரோகியா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேட்ட உடனே, ஏய் என்ன நீ நினச்சிட்டு இருக்க? நான் என்னடி செஞ்சேன்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என் மேலே இவ்வளோ பெரிய பழியெல்லாம் தூக்கி போட்டிருக்காக்கா, இது எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திடுச்சு. கண்டிப்பாக இதுக்கான மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி விளக்கத்தை வந்து சொல்லணும். விளக்கத்தை சொல்லணுமா? ஆமாம், இவங்க யார் எப்பேற்பட்டவங்க இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்களும் சிவனாண்டியும் சேர்ந்து தான் இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்திருக்காங்க. என்னடா இது இப்படியெல்லாம் வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சிருக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளா? சாமுண்டீஸ்வரி வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஏன் அடிக்கலாம்னு வரப்ப கார்த்தியை பற்றி ஒரு சில விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட பார்த்தா எல்லாமே உண்மை போல தான் தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் வந்து கனவு போல காட்டுறாங்க நம்ம ரேவதியோட கனவை. நம்ம சாமுண்டேஸ்வரி முன்னாடி அவங்க தங்கச்சியை வந்து மாட்டி விட்டா ஏன் புருஷனை அவங்க வந்து மாட்டி விட்டுருவாங்க. இது எல்லாம் வந்து செயின் போல தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம திருப்பி அடிக்கணும், ஆனால் அடிக்கிறத சத்தமே இல்லாமல் சந்திரகலாவுக்கு மட்டும்தான் வந்து தெரியணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி. அதனால தான் சொல்லாமல் இருக்காங்க. என்னமோ சொன்னியம்மா, என்ன கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்து நம்பிக்கை துரோகிங்க இருக்காங்கன்னு தானே சொன்னேன். அது யாரா வேணான்னு இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் அடிக்கடி நடக்கிற விஷயத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். யார் மூலியமாக ஒரு பொண்ணு வந்து கார்த்தி மேலே பழி போடணும்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கம்மா, அவங்க தான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு ஏதாவது பழி தீர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிய வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இது எல்லாம் உண்மை தான். அந்த ஒரு நபரை வந்து நான் கண்டுபிடிப்பேன்னு சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க. ஆமாம்மா, கூடிய சீக்கிரம் அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கணும்னு ரேவதி நம்ம சந்திரகலாவுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி பேசுகிறாளா, இல்லை புருஷனை மாட்டி விடுறதுனால இவ கோவப்படுறாளா? எப்படி பார்த்தாலும் நமக்கு தானே நட்டங்கிற மாதிரி சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சித்தி இப்போலாம் நீங்கள் ரொம்ப பாட்டப்படுறீங்க, அமைதியாக இருங்க சரிங்களா? அம்மாவை தேவையில்லாமல் வந்து அலக்கடிக்காதீங்க. அப்படியே அலக்கடித்தாலும் அதில் பிரயோஜனமாவது இருக்கணும். அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதப்ப எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து நக்கல் அடிச்சுட்டு போகிறாங்க. சந்திரகலாவுக்கு செமையாக வந்து கோவம் வருது. இவெல்லாம் என்னை பார்த்து பேசுகிற அளவுக்கு நான் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட செம மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.